குருவி முட்டையும் காகங்களும். ஒரு நாள் காலுக்காக ஒரு மரக்கிளையில ஒளிஞ்சபடியே கிளியோட வீட்டுக்குள்ள பாத்துக்கிட்டு இருந்துச்சு. மிட்டு, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, நான் நதிக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். இரு சோட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா நாம ரெண்டு பேரும் ஏதாச்சும் பழங்களை சாப்பிட்டுட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு நதிக்கரையை நோக்கி பறந்து போனாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட காலுக்காகவும் கிளியோட வீட்டுக்குள்ள வந்துச்சு. அந்த கிளி திரும்பி வர்றதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு முட்டைகளையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடணும். இந்த முட்டைய பார்த்தா ராணி ரொம்ப சந்தோஷப்படுவா. மிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வீட்டோட கதவை போட்டு மறந்துட்டேன். அட சோட்டி, நீ என்ன சொல்ற? நேத்துக்கு தான் புல்புலோட வீட்டுல இருந்து யாரோ முட்டையை திருடி இருக்காங்க. பாபா, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு கிளிகளும் ரொம்ப வேகமா தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அட காலு, நீ எங்க என்ன பண்ற? மிட்டு, அது ஒண்ணும் இல்ல, உன் வீட்டுல பச்சை மிளகாய் இருக்கான்னு நான் கேட்க வந்தேன். இல்ல இல்ல, நீங்க போய் தான் சொல்றீங்க, நீங்க என் முட்டையை திருட தானே வந்தீங்க. அட சோட்டி, நீ என்ன சொல்ற? எனக்கு முட்டை சாப்பிடுற பழக்கமே இல்ல. சரி, நான் இப்ப கிளம்புறேன், எனக்கு வீட்டுல முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காக அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அட காலு, என்ன இது? என்ன ஆம்லேட் போட சொல்லிட்டு இப்படி படுத்திருக்கீங்க? முட்டை எங்க? அட ராணி, நீ வேற. நான் முட்டையை எடுக்க போகும்போது அந்த கிளிங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். நல்ல வேலை, ஏதேதோ சொல்லி சமாளிச்சேன். ராணி, இனிமே நாம கொஞ்ச நாட்களுக்கு முட்டையை திருடாம இருக்கிறது தான் நல்லது. மற்ற பறவைகள் கிட்ட மாட்டினோம், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்மள இந்த காட்டுல இருந்தே விரட்டிடுவாங்க. நீங்க சொல்றது சரிதான், அந்த கிளிகளுக்கு நம்ம மேல கண்டிப்பா சந்தேகம் வந்திருக்கும். இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு. மீனுக்குருவி தான் வீட்டுல இருந்த ஒரு முட்டைய ரொம்ப பத்திரமா கவனிச்சுக்கிட்டு வந்துச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட்டு 3 நாள் ஆகிடுச்சு. இனிமேயும் சாப்பிடாம இருந்தா என்னால என் முட்டைய அடக்காக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி உணவு தேடி பறந்து போச்சு. தானியங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு மறுத்தே போயிடுச்சு. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நான் ஆம்லேட் சாப்பிட்டே ஆகணும். ராணி, நான் வேணும்னா வெங்காயத்தை கட் பண்ணி வைக்கிறேன், நீ போய் முட்டையை எடுத்துட்டு வா. சரி காலு, நானே போறேன். ராணி, அப்படியே கொஞ்சம் மிளகாயும் வாங்கிட்டு வா, வீட்டுல மிளகாய் இல்ல. உடனே ராணிக்காகவும் முட்டைய திருடுறதுக்காக பறந்து போச்சு. அந்த சமயத்துல மீனுக்குருவி உணவு தேடி பறந்து போறத ராணிக்காகவும் பார்த்துச்சு. உடனே ராணிக்காகவும் மீனுவோட வீட்டுக்குள்ள போச்சு. ஆகா, எனக்கு இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் தான். சீக்கிரம் இந்த முட்டையை எடுத்துட்டு போய் ஆம்லெட் செய்து சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு பறந்து போச்சு. அப்படி போன ராணிக்காகவும் மிளகாய திருடுறதுக்காக புறாவோட தோட்டத்துக்கு வந்துச்சு. அந்த சமயத்துல புறா தான் தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சறதுக்காக வந்துச்சு. அட ராணி, நீ ஏன் தோட்டத்துல என்ன பண்ற? புறானே, ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட மிளகாய் கேக்குறதுக்கு தான் வந்தேன். ஆனா தோட்டத்துல நீங்க இல்ல. ஆமா ராணி, உனக்கு மிளகாய் எதுக்கு? அதுவா புறானே, எங்க வீட்ல திடீர்னு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஆம்லேட் செய்யறதுக்காக தான் நான் விவசாயியோட வீட்ல இருந்து இந்த கோழி முட்டையை எடுத்துட்டு வரேன். சரி சரி ராணி, இந்தா இந்த மிளகாய வச்சுக்கோ, காசை நாளைக்கு கொடுத்தா போதும். உடனே ராணிக்காக ரொம்ப சந்தோஷமா தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அட காலு, எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்கீங்க? நான் எங்க அழுறேன், இந்த வெங்காயம் தான் என் கண்ணை குருடாக்கிடும் போல இருக்கு. ஆமா ராணி, எதுக்காக இவ்வளவு நேரம் ஆச்சு? உன்னை காணாததுமே நீ எங்கேயாச்சும் மாட்டி இருப்பியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் இந்த மிளகாய திருட போகும்போது அந்த புறா கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஏதேதோ சொல்லி சமாளிச்சு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. சரி சரி, சீக்கிரம் வேலையை தொடங்குவோம் அப்படின்னு சொன்ன ராணிக்காக நெருப்ப பத்த வச்சது. அந்த நேரத்துல அந்த முட்டை திடீர்னு ஆரம்பிச்சது. ஐயோ ராணி ராணி, இங்க பாரு, முட்டை அசையுது. இதுல இருந்து குஞ்சு வெளி வரும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவியோட குழந்தை அந்த முட்டையில இருந்து வெளிவந்துச்சு. அப்பா, நான் வந்துட்டேன். அம்மா, நான் வந்துட்டேன். உங்க 2 பேர் கூடயும் நான் சண்டை. நான் எவ்வளவு நேரமா முட்டையில இருந்து வெளியே வர கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு எந்த உதவியும் செய்யல. நல்ல மனம் வருது. ஆமா அம்மா, இன்னைக்கு என்ன சமையல்? ஐயோ காலு, நம்ம ஆசையெல்லாம் வீணா போச்சு. இனிமே இந்த குழந்தைய வச்சு நாம என்ன செய்யறது? சரி விடு ராணி, ஆம்லெட் சாப்பிடணும்ங்கிற ஆசைய நாம மறந்துட வேண்டியதுதான். அம்மா, அப்பா, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவுமே புரியல. ஐயே, இந்த குட்டி சாத்தான் வேற பேசி பேசியே சாகடிச்சிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலுவும் ராணியும் அங்கிருந்து பறந்து போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி நிறைய உணவை சாப்பிட்டுக்கிட்டு தான் வீட்டுக்கு வந்துச்சு.
வீட்டுக்கு வந்த மீனுக்குருவி தான் முட்டைய காணாததுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஐயோ, என் முட்டை எங்க போச்சு? ஒருவேளை முட்டை திருட என் முட்டையை எடுத்துருப்பானா? கடவுளே, இது என்ன சோதனை? கலு, நாம பேசாம இந்த குழந்தைய ஏதாச்சும் காரணம் சொல்லி மீனுக்குருவி கிட்ட கொடுத்துடுவோமா? ராணி, அப்ப நாம தான் இந்த காட்டுல முட்டைகளை திருடுறதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லாரும் நம்மள அடிச்சே விரட்டிடுவாங்க. ராத்திரி நேரம் ஆனதுமே இந்த சின்ன குருவிய கொண்டு போய் எங்கேயாச்சும் தூரமா விட்டுட்டு வந்துடு. அந்த சின்ன குருவிக்கு நம்ம காட்டுக்கு வர்றதுக்கு என்ன வழியா தெரிய போகுது. அதே நேரத்துல மீனுக்குருவி தான் குழந்தைய தேடி அழுதுகிட்டே அங்கேயும் இங்கேயும் பறந்துகிட்டு இருந்துச்சு. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. ராணிக்காகமும் மீனுக்குருவியோட குழந்தைய தூக்கிக்கிட்டு பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போச்சு. ரொம்ப தூரம் பறந்ததுக்கு அப்புறமா ஒரு மரக்கிளையில 2 பறவைகளும் உட்கார்ந்தாங்க. ஏ சின்ன குருவி, நீ இங்கே உட்கார்ந்துக்கோ. பக்கத்துல ஒரு இனிப்பு கடை இருக்கு, அதுல இருந்து நான் மிட்டாய் உனக்கு வாங்கிட்டு வரேன், சரியா? அம்மா, வேண்டாம்மா, எங்க பார்த்தாலும் ரொம்ப இருட்டா இருக்குமா. நீங்க இந்த இருட்டுல பறக்க வேண்டாம், எங்கேயாச்சும் மோதிடுவீங்க. அட சின்ன குருவி, உனக்கு முட்டாய் சாப்பிடணும்னு ஆசை இல்லையா? முட்டாய் ரொம்ப ருசியா இருக்கும். இல்லம்மா, எனக்கு முட்டாயை விட நீங்க தான் முக்கியம். நான் வீட்ல இருக்கிற காஞ்ச தானியங்களே சாப்பிட்டுக்கிறேன். வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம். ராணிக்காக எவ்வளவோ சொல்லியும் அந்த சின்ன குருவி ராணிக்காகத்தை எங்கேயுமே போக விடல. அந்த சின்ன குருவியோட பாசத்துல ராணிக்காகத்தோட மனசு இறங்கிடுச்சு. இந்த சின்ன குருவி என் மேல எவ்வளவு பிரியமா இருக்கு. என்ன ஆனாலும் சரி, இந்த குருவிய நாளைக்கு அதனோட அம்மா கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொன்ன ராணிக்காக மறுபடியும் மீனுக்குருவியோட குழந்தைய தூக்கிக்கிட்டு தான் வீட்டுக்கு போச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. ராணிக்காக அந்த சின்ன குருவிய மீனுக்குருவி கிட்ட ஒப்படைச்சிடுச்சு. மீனு, என்ன மன்னிச்சிடு. உன் வீட்ல இருந்து முட்டையை திருடிட்டு போனது நான் தான். என் தப்ப நான் உணர்ந்துட்டேன். இனிமே எந்த காலத்திலயுமே யாரோட முட்டையும் நான் திருட மாட்டேன். ராணி அக்கா, என் குழந்தைய என்கிட்ட கொண்டு சேர்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க திருந்தினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா நீங்க எங்க அம்மா இல்லையா? இவங்க தான் எங்க அம்மாவா? அப்படின்னு அந்த சின்ன குருவி சொன்னதுமே எல்லா பறவைகளும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, உண்மையான பாசத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட கல்லான உள்ளமும் கரைஞ்சிடும். காகங்கள். ஒரு சமயம் ராணி காகம் தன்னோட வீட்டுல ஒரு முட்டையை இட்டிருந்துச்சு. காலு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம காட்டுல இப்ப ரொம்ப அதிகமா காற்று வீசுது. எனக்கு என்னமோ நம்ம கூட்டுல இருந்து முட்டை கீழே விழுந்துடுமோன்னு பயமாவே இருக்கு. ராணி, நான் நேற்றுக்கு தான் மீனுக்குருவியோட வீட்டை பார்த்தேன். அது மரத்துல ரொம்ப அழகான வீட்டை கட்டி இருக்கு. முட்டையில இருந்து நம்ம குழந்தை வெளிவர்றது வரைக்கும் நீ மீனோட வீட்டுல இருந்துக்கிறியா? சரி காலு, நான் அந்த குருவியோட வீட்டிலேயே தங்கிக்கிறேன். ஆனா தினமும் எனக்கு சாப்பாடும் தண்ணியும் நீங்க தான் கொண்டு வந்து தரணும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் தன்னோட முட்டையை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மீனு, மீனு, நான் ராணி வந்திருக்கேன். உன் வீட்டோட கதவை தர மீனு அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் ரொம்ப வேகமா வீட்டோட கதவை தட்டிக்கிட்டு இருந்துச்சு. ராணி அக்கா, மெதுவா தட்டுங்க. என்னோட பொண்ணு சாரா வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கா. மீனு, என் வீட்டோட நிலைமை உனக்கே நல்லா தெரியும். என் முட்டைகளுக்கு பாதுகாப்பே இல்லை. என் முட்டை கீழே விழுந்து உடஞ்சிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராணி அக்கா, நீங்க காலு அண்ணா கிட்ட சீக்கிரம் மரவீட கட்ட சொல்லுங்க. அப்பதான் முட்டையிலேருந்து உங்க குழந்தை வெளி வந்தாலும் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கும். மீனு, நான் எத்தனை வாட்டி அந்த முட்டாள் காலு கிட்ட சொல்றது, ஆனா அது என் பேச்சை கேட்கவே மாட்டேங்குது. மீனு, மீனு, முட்டையிலேருந்து என் குழந்தை வெளிவர்றது வரைக்கும் நான் உன் வீட்டுல தங்கிக்கிறேன் மீனு. ராணிக்காக இப்படி சொன்னதும் மீனுக்குருவி ஒரு நிமிஷம் எதுவுமே பேசாம யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மீனு, நீ என்ன யோசிக்கிற? நீ கவலையே படாத. எனக்கு சாப்பாடு உணவும் காலுக்காகவும் கொண்டு வந்து தந்துடும். முட்டையிலேருந்து என் குழந்தை வெளிவந்த உடனே நான் உன் வீட்டில இருந்து போயிடுவேன். அப்படின்னா சரி ராணி அக்கா, நீங்க என் வீட்டுல தங்கிக்கோங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ராணிக்காகத்தை தன்னோட வீட்டுல அனுமதிச்சது. மீனு அக்கா, என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. அவளுக்கு முட்டைய பத்தி எல்லாம் தெரியாது. நான் வேற அடிக்கடி உணவு தேடுறதுக்கு வெளியே போயிடுவேன். நீங்க தான் உங்களோட முட்டைய பத்திரமா பாத்துக்கணும். மீனு, அதை பத்தி நீ கவலைப்படாத. நான் எப்போதுமே என் முட்டையோட பக்கத்துல தான் இருப்பேன். அதே நேரத்துல அழுக்காக சுதந்திரமா காட்டுல நிறைய இடங்கள்ல சுத்தி தெரிஞ்சது. அப்பா, ராணிக்காகம் இல்லாதது எவ்வளோ நிம்மதியா இருக்கு. முட்டையில இருந்து குழந்தை வெளிவர்றது வரைக்கும் நான் இனிமே சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு சொன்ன காலுக்காக
மரக்கிளையில இருந்து தூங்க ஆரம்பிச்சது. அப்படியே ராத்திரி நேரம் ஆகிடுச்சு. ஆனா காலுக்காகம் எந்த உணவுமே ராணிக்காகத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கல. இதனால ராணிக்காகம் ரொம்ப பசியா இருந்துச்சு. சாரா சாரா, நீ எனக்கு கொஞ்சம் திராட்சை பழத்தை தரியா? நான் ரொம்ப பசியா இருக்கேன். இல்ல ராணி ஆண்டி, இது எனக்கு சாப்பிட வச்சிருக்கேன். இது எனக்கு மட்டும்தான் சரியா இருக்கும். சின்ன பசங்க கிட்ட இருந்து நீங்க சாப்பாடு கேக்குறீங்க. ஏ சாரா, நான் என்ன வேணும் நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த காலு வேற இன்னும் சாப்பாடே எடுத்துட்டு வரல. இருக்கட்டும், காலு வரட்டும். அது கொண்டு வர உணவை நான் ஒண்ணு கூட உனக்கு தர மாட்டேன். அந்த நேரத்துல இறை தேட போன மீனுக்குருவி தனக்கு கிடைச்ச தானியங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு, நீ வர வழியில என் கணவர் காலுவை எங்கேயாச்சும் பாத்தியா? காலு இன்னும் உணவு கொண்டு வரல. அப்படியே ராணியக்கா, நான் வரும்போது காலுவண்ணா அவரோட வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். தூங்கிக்கிட்டா இருக்கு? இருக்கட்டும் இருக்கட்டும், நாளைக்கு காலையில போய் அந்த காலுக்கு இருக்கு. அப்படியே காலை நேரம் வந்துச்சு. ராணிக்காகம் ரொம்ப கோபத்தோட காலுக்காகத்தை நோக்கி பறந்து போச்சு. ஏ காலு, நீ மட்டும் நிம்மதியா கூட்டுல படுத்து தூங்குறியா? நேற்றுக்கு எனக்கு ஏன் உணவு கொண்டு வரல? ராணி, நம்ம காட்டுல இப்போ உணவு ரொம்ப குறைவா தான் கிடைக்குது. உனக்கு தெரியுமா, நேத்தைக்கு முழுவதும் நானும் பசியோட தான் இருந்தேன். நீ அந்த குருவி கிட்ட உணவு கேட்டு வாங்கி சாப்பிடுறதா நான் சரியா இருக்கும். ஓ அப்படியே காலு, சரி சரி. பிறகு ராத்திரி நேரம் ராணிக்காகம் மறுபடியும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு போச்சு. ராணிக்காகம் மீனுக்குருவி கிட்டேயே தானியங்களை வாங்கி சாப்பிட்டுச்சு. இப்படியே ஒரு 10 நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் ராணிக்காகத்தோட முட்டையில அசைவு தெரிஞ்சது. இத பார்த்த ராணிக்காகம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே முட்டையிலிருந்து ஒரு அழகான காக்கை குஞ்சு வெளிவந்துச்சு. மீனு, மீனு, என் குழந்தைய பாத்தியா? என் குழந்தை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான்ல? ராணி ஆண்டி, ஆனா உங்க பையனோட வாயும் உங்களோட வாயும் நிறத்துல வேறு வேறையா இருக்கு. ராணி அக்கா, முட்டையில இருந்தா உங்க குழந்தை வெளிவந்துட்டானே. நீங்க இனிமே உங்க வீட்டுக்கு எப்ப போறீங்க? மீனு, நான் சாயந்தரமே உன்னோட வீட்ல இருந்து கிளம்பிடுறேன், சரியா? சரி ராணி அக்கா, நான் இப்போ உணவு தேடுறதுக்கு போறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி உணவு தேடுறதுக்காக தன்னோட வீட்ல இருந்து பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே குழந்தையோட பக்கத்துல சாரா உட்கார்ந்து சத்தம் போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தா. ஹே சாரா, உனக்கு அறிவே இல்லையா? என்னோட குழந்தை தான் தூங்குறான்ல, நீ சத்தம் போடாம ஒரு இடத்துல போய் உட்காரு. ராணி ஆண்டி, உங்களுக்கு தொல்லையா இருந்துச்சுன்னா உங்க குழந்தைய எடுத்துக்கிட்டு உங்களோட வீட்டுக்கு போங்க, நான் விளையாடத்தான் செய்வேன் அப்படின்னு சொன்ன சாரா மறுபடியும் சத்தம் போட்டு விளையாட ஆரம்பிச்சா. குட்டி சாத்தான், என்ன சொன்னாலும் கேட்காது பாரு உன்னை என்ன செய்றேன்னு அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் சாராவோட கன்னத்துல 2 அறை வச்சுது. உடனே சாரா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. ராணி ஆண்டி, இருங்க இருங்க, எங்க வீட்ல உட்கார்ந்து என்னையே அடிக்கிறீங்களா? நான் எங்க அம்மா கிட்ட உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். சொல்லி கொடு, இப்பவே இந்த வீட்ல இருந்து வெளியே போ. உடனே சாராவும் அழுதுகிட்டே தான் அம்மா இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போனா. அம்மா அம்மா, ராணி ஆண்டி என்ன அடிச்சிட்டாங்க அம்மா. சாரா, என்னாச்சு? நீ என்ன பண்ண? அம்மா, நான் விளையாடிக்கிட்டு இருந்தேம்மா. ராணி ஆண்டி என்ன விளையாட கூடாதுன்னு சொல்லி அடிச்சிட்டாங்கம்மா. அந்த ராணிக்கு எவ்வளவு திமிரு, என் வீட்ல உட்கார்ந்து என்னோட பொண்ணையே அடிச்சிருக்கு. வா சாரா, நான் இப்பவே அந்த காகத்துக்கிட்ட போய் கேக்குறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. ரொம்ப கோபமா இருந்த மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை வேகமா தட்டுச்சு. உடனே வீட்டுக்குள்ள இருந்து காலுக்காக கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்துச்சு. மீனு, உனக்கு என்ன வேணும்? இங்க யார சந்திக்க வந்த? என்ன, யார சந்திக்க வந்தனா? இது என்னோட வீடு, என் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். ஹே மீனு, நீ என்ன சொல்ற? இந்த வீட்டுக்குள்ள என் மனைவியும் என் குழந்தையும் இருக்காங்க. இது எனக்கு சொந்தமான வீடு அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் வீட்டுக்குள்ள போயிடுச்சு. பிறகு ராணிக்காக வந்து மீனுக்குருவி கிட்ட இப்படி சொல்லுச்சு. ஹே மீனு, ஒழுங்கு மரியாதையே இங்க இருந்து போயிடு. இங்கே நின்னுக்கிட்டு இருந்த நானும் காலுவும் சேர்ந்து உன்னையும் உன் குழந்தையோட மண்டையும் உடைச்சிடுவோம். மோசமான ராணி, உனக்கு பரிதாபப்பட்டு என் வீட்டுல தங்க அனுமதிச்சதுக்கு நீ எனக்கு இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்றியா? ஆனா ராணிக்காகவும் மீனுக்குருவி சொல்ற எதையுமே கேட்காம தன்னோட வீட்டின் கதவை மூடிடுச்சு. பிறகு மீனுக்குருவி தான் குழந்தைய ஒரு மரக்கிளையில வச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்துருந்துச்சு. அம்மா, நீங்க அந்த காகங்கள் மேல இறக்கப்பட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்கம்மா. மகளே சாரா,
அந்த காகங்கள் இப்படி மனசாட்சியே இல்லாம நடந்துப்பாங்கன்னு அம்மா எதிர்பார்க்கவே இல்லம்மா. அந்த காகங்களுக்கு அவங்க செய்த தப்புக்கு சரியான தண்டனை கிடைக்கும். அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. மீனுக்குருவி தான் குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த மரக்கிளையிலேயே படுத்திருந்துச்சு. குழந்தை சாராவோ ரொம்ப ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தா. ஆனா மீனுக்குருவிக்கோ காகங்கள் செய்த துரோகத்தை நினைச்சு தூக்கமே வரல. அந்த நேரத்துல மரக்கிளையில ஒரு பாம்பு ரொம்ப பசியோட உட்கார்ந்துருந்துச்சு. நேற்றைக்கும் எனக்கு இந்த காட்டில் எந்த உணவுமே கிடைக்கல. இன்னைக்காச்சும் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் உணவு கிடைக்கும்னு நம்புறேன் அப்படின்னு சொன்ன பாம்பு தன்னோட உணவை தேடி மெதுவா நகர்ந்து போச்சு. அந்த சமயத்துல பாம்போட கண்களுக்கு ஒரு மர வீடு தென்பட்டுச்சு. உடனே பாம்பு அந்த வீட்டோட ஜன்னல் வழியா எட்டி பார்த்துச்சு. வீட்டுக்குள்ள ராணிக்காகமும் காலுக்காகமும் தான் குழந்தை கூட ரொம்ப அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆகா, ஒரு சின்ன குஞ்சி காக்கா இருக்கு. இந்த காக்காவை சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும் அப்படின்னு சொன்ன பாம்பு ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள வந்துச்சு. பாம்பு மெதுவா போய் குழந்தை காகத்தை முழுசா சாப்பிட்டுடுச்சு. அச்சச்சோ காலு, பாம்பு, நம்ம வீட்ல பாம்பு வந்திருக்கு. காலு, என்ன காப்பாத்துங்க. உடனே பயந்து போன காலுக்காகவும் உதவிக்கு யாரையாச்சும் கூப்பிடலான்னு கிருந்து பறந்து போச்சு. மீனு மீனு, உன் வீட்டுல பாம்பு வந்துடுச்சு மீனு. என் மனைவிய காப்பாத்து மீனு. காலு அண்ணா, பாம்பா? இருங்க, நான் மரக்கட்டை எடுத்துட்டு வரேன். பிறகு மீனுக்குருவி ஒரு மரக்குச்சியால அந்த பாம்போட தலையில ஓங்கி அடிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே பாம்பு அந்த இடத்திலேயே விழுந்து இறந்து போயிடுச்சு. ஆனா மீனுவும் காலுவும் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த பாம்பு ராணி காகத்தை கொன்னுடுச்சு. அச்சச்சோ, என் மனைவியும் என் மகனும் இப்படி இறந்து போயிட்டாங்களே. அவங்களுக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. காலு அண்ணா, இப்ப கவலைப்பட்டு எதுவும் ஆக போறதில்ல. நேரம் கடந்துடுச்சு. மீனு, இதெல்லாம் என்னோட தப்பு தான். நான் ஒழுங்கா என் மனைவியும் மகனையும் என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. பிறகு காலுக்காகவும் தான் மனைவியையும் அந்த பாம்பையும் எடுத்து ஒரு ஆற்றங்கரையில போட்டுச்சு. அந்த காட்டிலேயே இருக்க பிடிக்காத காலுக்காகவும் அந்த ராத்திரியோட ராத்திரியா வேற காட்டுக்கு போயிடுச்சு. பிறகு மீனுக்குருவி தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டில் ரொம்ப அமைதியா வாழ ஆரம்பிச்சது. அவர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். தரேஷ், மகதீஷ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சுபாஷினி, கீர்த்திகா ஸ்ரீ, அஃப்ரின், அசிஹா, இப்ராஹிம், வஹீலா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ரஞ்சினி, தீனா, தாவீது எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கனி, ரபியா, யாஸ்மின் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஹரிஹரன், ஹர்ஷவர்தனி, நேஹா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நிலா, ஜீவா, ரக்ஷித் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் வினீஷ், யாஷி, புகழினி, அன்பு எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கபினா பாப்பா, எலானா பாப்பா 2 குட்டீஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். ஜியானா பாப்பா, நீங்க அழாம ஸ்கூலுக்கு போகணும், சரியா? ஹாய் கல்பனா, ஸ்ரீ சாய்ஸா, ஆதினி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அக்ஷரா, அர்ஜுன், உதயா, ரம்யா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பிரகதீஷ், தாரிகா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.